Weightless soil mix. Hi, welcome back to Infinite Creation. இன்றைக்கி வெயிட்லெஸ்ஸான ஒரு பாட்டிங் மிக்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே இதை பற்றி நான் ஒரு vlog போட்டிருக்கேன். பட் இந்த வீடியோவில் பாட்டிங் மிக்ஸ் பற்றி மட்டும் தனியாக விரிவாக பார்க்கலாம். கெமிக்கல் உரங்கள் எதுவுமே சேர்க்காமல் குறைவான விலையில் தரமான ஒரு வெயிட்லெஸ் சாயில் மிக்ஸ் நம்ம வீட்டிலே தயார் செய்ய முடியும். நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருட்கள், வீட்டை சுற்றி கிடைக்கிற பொருட்கள் மூலமாகவே இதை நம்ம ஈஸியாக தயார் செஞ்சிடலாம். எதுக்காக நம்ம இதை பயன்படுத்துகிறோம்? இது வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும். டெரஸ் கார்டன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பொதுவாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். வெயிட் கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, மண் அதிகம் தேவைப்படாது. இந்த மண் கலவை செய்யும்போது நாம் கொடுக்கக்கூடிய இயற்கை உரங்கள் மட்டும்தான். அதுக்கப்புறம் அதிக அளவில் உரங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. கிட்டத்தட்ட 2 வருடங்களாக என்னோடய மாடி தோட்டத்திற்கு இந்த முறையில் தான் நான் மண் கலவை செஞ்சிட்ருக்கேன். தேவையான அளவு அறுவடைகளையும் நான் எடுத்துகிட்ருக்கிறேன். மண்ணுக்குள்ளே வளரக்கூடிய கிழங்கு வகைகளுக்கு மட்டும் மண் கலவையில் சின்ன மாற்றங்கள் செய்கிறதுண்டு. அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோ, நிலக்கடலை, பீட்ரூட், முள்ளங்கி இந்த மாதிரி ஐட்டங்களுக்கெல்லாம் மண் கலவையில் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். ஏன்னா அதிக அளவில் நாம் இந்த காய்ந்த இலைகளை சேர்க்க முடியாது. மற்றபடி எல்லா செடிகளுக்குமே வெண்டை, கத்திரி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா கீரை வகைகள், எலுமிச்சை, கரும்பு, சோளம், இப்படி எல்லா செடிகளுக்குமே, காய்கறி செடிகளுக்கு மட்டும் இல்லை, பூச்செடிகளுக்கு கூட நான் இதே கலவையை தான் கொடுத்துட்ருக்குறேன். ஒரு முறை இந்த மண் கலவை தயார் செஞ்சு அதில் நம்ம செடியை வளர்த்துட்டு அதோட அறுவடை காலங்களெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த செடியை நாம் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதே மண்ணை நம்ம மறுபடியும் செறி ஊட்டி யூஸ் பண்ணிக்கலாம். தோட்டங்களில் இருக்கக்கூடிய செடி வகைகளுக்கு உரங்கள் அதிகம் தேவை இருக்காது. அதிலே அந்த மண்ணிலேயே அதிக அளவில் சத்துக்கள் இருக்கும். அந்த செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் கிடச்சிட்ருக்கும். பட் மாடி தோட்டத்தில் எப்படின்னா, முதல் முறை நாம் நல்ல ஒரு அறுவடை எடுக்க முடியும். பட் 2வது முறையும் அதே மண்ணை அப்படியே நம்ம யூஸ் பண்ணும்போது அறுவடைகள் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதனால தான் அந்த மண்ணை நல்லா செறி ஊட்டினதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ நம்ம முதல் முறை எடுத்த மாதிரியே நல்ல ஒரு அறுவடைகளை கண்டினியூஸாக நம்ம எடுக்க முடியும். பொதுவாக மண் வளமாக இருந்ததுன்னா செடி செழிப்பாக இருக்கும். அதே மாதிரி அறுவடையும் நல்லா இருக்கும். மண்ணை சரி ஊட்டுறதுக்கு என்ன பண்ணலாம்? அறுவடை காலங்கள் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த செடிகளை ரிமூவ் பண்ணிவிட்டு மேலோட்டமாக நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நாம் இயற்கை உரங்களை கலந்துட்டு புது விதைகள் போட்டோ இல்லை நாற்றுகள் மூலமாகவோ புதிய செடிகளை நம்ம வளர்க்கலாம். முக்கியமாக மண் தளர்வாக இருக்கணும். அதோட வறட்சியாக இல்லாமல் ஈரப்பதத்தோடு இருக்கணும். அப்போ தான் வேர்கள் ஈஸியாக ஊடுருவி போகும். மண் தளர்வாக இருந்தால் தான் அந்த வேர்கள் உள்ள ஆழமாக இறங்கும். இந்த வெயிட்லெஸ் பாட்டிங் மிக்ஸில் பார்த்திங்கன்னா மண் ரொம்ப மென்மையாக இருக்கும், தளர்வாக இருக்கும். அதோட வேர்கள் ரொம்ப ஈஸியாக ஊடுருவும். அதோட நம்ம தேங்காய் நாரெல்லாம் சேர்க்குறதால நல்ல ஈரப்பதத்தோடு இருக்கும். ஓகே, இப்போ எப்படி அதை தயார் செய்கிறது வாங்க பார்க்கலாம். இது ஏற்கனவே நான் உபயோகித்த தோட்ட மண். வெயிட்லெஸ் சாயில் மெத்தடில் ஏற்கனவே நான் மண் கலவை செய்த மண் தான் இது. மண் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது ஒரு நாள் உலர போட்டு வச்சுருக்கேன். அடுத்ததாக இதில் இயற்கை உரங்களை கலந்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். எந்த வகையான இயற்கை உரங்களையும் நம்ம கலக்கலாம். 3 பங்களவு மண் எடுத்திருக்கேன். இதோட காய்ந்த மாட்டு சாணமும் கம்போஸ்ட்டும் சேர்ந்து 1 பங்கு எடுத்திருக்கேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு வேப்பம் புண்ணாக்கு. இது காய்கறி கழிவுலேருந்து எடுத்த கம்போஸ்ட்டு. இந்த கம்போஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் மண்புழு உரமும் சேர்க்கலாம். இதோட சாம்பல் இருந்ததுன்னா அதையும் சேர்க்கலாம். நான் வீட்டில் சாம்பல் இருக்கிறத பொறுத்து இந்த கலவையில் சேர்க்குறதுண்டு. இந்த வேப்பம் புண்ணாக்கு, கம்போஸ்ட், மண்புழு உரம் இது எல்லாமே உரக்கடைகளில் கிடைக்கும். விலையும் கம்மியாக தான் இருக்கும். கம்போஸ்ட் நம்ம வீட்டிலே எளிமையாக செய்ய முடியும். கிச்சன் வேஸ்ட், அதாவது காய்கறி கழிவுகளிலிருந்து நம்ம எளிதாக தயாரிக்கலாம். அடுத்ததாக வேப்பம் புண்ணாக்கு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, அது ஒரு இயற்கை பூச்சி விரட்டி. வேர்களில் ஏற்படக்கூடிய நோய்களை இது தடுக்கும். வேப்பம் புண்ணாக்கு நம்ம அளவாக தான் சேர்க்கணும். அதிக அளவில் சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த செடி அப்படியே வாடி போயிடும். இந்த கண்டெய்னரில் தான் நான் மண் ஃபில் பண்ண போகிறேன். இதில் கிட்டத்தட்ட 3 செடி வைக்கலாம். இப்போ தக்காளி செடினா இதில் ஒரு 3 செடி வைக்கலாம். மல்லி, புதினா அப்படின்னா இந்த கண்டெய்னர் ஃபுல்லாகவே வைக்கலாம். கீரை அப்படின்னா 6 செடி வரை இதில் வைக்கலாம். இப்போ ஒரு லேயர் நான் மண் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே ஃபுல்லாக காய்ந்த சருகுகள். இது வீட்டை சுற்றி அதோட மாடி தோட்டத்துலேருந்து கலெக்ட் பண்ண காய்ந்த சருகுகள். அதோட தேங்காய் நார் ஒரு லேயர் சேர்த்துருக்கேன். இதுக்கு மேலே மறுபடியும் மண் போடலாம். தேங்காய் நார் கிடைக்காதவங்க இதுக்கு பதிலாக நீங்கள் கொக்கோ பீட் சேர்த்துக்கலாம். கொக்கோ பீட் சேர்க்குறனால அந்த மண் ஈரப்பதமாகவே இருக்கும். நம்ம கொக்கோ பீட்டுக்கு பதிலாக தான் அந்த தேங்காய் நார் நான் சேர்க்குறேன். இதுக்கு மேலே மறுபடியும் ஒரு லேயர் மண் போட்டுடலாம். 1லேருந்து 1.5 மாதங்கள்லேயே இது நல்லா மட்க ஆரம்பிச்சிடும்.
காய்ந்த இலை சருகு, தேங்காய் நார் இதெல்லாமே நல்லா மட்கினதுக்கப்புறமா அதுவும் ஒரு வகையான கம்போஸ்ட் தான். தினமும் நம்ம செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றும்போது அந்த தண்ணி படுறதால இந்த காய்ந்த இலை சருகு எல்லாமே சீக்கிரமாகவே மட்க ஆரம்பிச்சிடும். இது நல்லா மட்கினதுக்கப்புறமா இந்த மண் பார்த்திங்கன்னா ரொம்ப மென்மையாக இருக்கும், உதிரித்தன்மையோடு இருக்கும். அந்த வேர்களெல்லாம் அவ்வளோ ஈஸியாக ஊடுருவி உள்ளே போயிடும். காய்கறி கழிவுகளை கூட நல்லா காய வச்சுட்டு இதில் சேர்க்கலாம். ஸோ 3 பங்கு மண், 1 பங்கு உரம், பாக்கி 6 பங்கு காய்ந்த இலை சருகு, தேங்காய் நார் சேர்த்துருக்கேன். இதில் தாராளமாக 2லேருந்து 3 செடி வரை வைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம்.